ஒன்லி தி காஃபி அண்ட் த புக், நோ ஸ்க்ரோலிங். ஒரு பொண்ணு இருக்கா, அவ தனியா ஒரு கெஃபேக்கு போறா. கெஃபேக்கு போயிட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்றா. ஆர்டர் பண்ணக்கு அப்புறமா அவ பேக்ல இருந்து ஒரு புக் எடுக்கிறா. கரெக்டா எடுத்து வைக்கவும் வெயிட்டர் அவளோட ஆர்டர் பண்ண காஃபியை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு வெயிட்டர் சிரிச்சுட்டே கேக்குறாங்க, மேம் இன்னைக்கு என்ன நோ போன் நோ ஸ்க்ரோலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவ சிரிச்சுட்டே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் கோயிங் டு மீட் ஸ்பெஷல் ஒன் டுடே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உடனே அவனுக்கு அந்த வெயிட்டருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அவ எதை மீன் பண்ணி சொல்லிருக்கானா, அந்த புக்கை தான் வந்து அவன் மீன் பண்ணி சொல்லியிருக்கா. ஒரு டைம் அந்த புக்ல இருந்து ஒரு பேஜ் படிக்கும் போது அவளுக்கு ஒரு இன்னர் பீஸ் கிடைக்குது, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அவளுக்கு தேவையான கொஸ்டினுக்கு தேவையான எல்லா ஆன்சரும் அந்த புக்ல இருந்து கிடைக்குது. அவன் ரொம்ப பிலீவ் பண்றான், ரொம்ப நம்புறான். அவளுக்கு அந்த பேஜ் வந்து ஜஸ்ட் நாட் அ பேஜ். அவளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட், ஒரு தெரபிஸ்ட், ஒரு டைம் அவுட், இப்பெல்லாம் அந்த புக் இருந்திருக்கு. இதோட மாடல் என்னன்னா, நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும்போது பீப்புள் மட்டும் தான் கம்பெனியா இருப்பாங்க, நம்ம கஷ்டத்தை அவங்க பீப்புள் மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒரு புக்கு கூட புக் வந்து பீப்புளோட ஒரு குட் லிசனர்.